கல்வித்துறைக்கு பெயர் போன கல்வியாளர்கள் அதிகமாக வாழ்கிற இந்த கோயம்புத்தூர்ல நூலகம் அமைக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 2024-25 நிதியாண்டில ஒரு அறிவிப்பு செய்தார்கள். 6/11/2024 இந்த நூலகத்தை பொறுத்தளவுக்கு அரசின் சார்பாக ஒப்பந்தங்கள் எல்லாம் கூறப்பட்டு இதனுடைய பணிகளை 6/11/2024 இந்த பணியை முதலமைச்சர் அவருடைய திருக்கரத்தால் துவக்கி வைக்கப்பட்டது. ஏறத்தாழ 1,98,000 சதுரடி கொண்ட இந்த நூலகம், இதுல கீழ்த்தளம் உட்பட 8 தளங்களை கொண்டிருக்கிற ஒரு நூலகமாக இது அமைய இருக்கிறது. இது சம்பந்தப்பட்ட அனுமதிகள் எல்லாம் முழுமையாக பெறப்பட்டிருக்கிறது. பக்கத்திலே விமான நிலையம் இருக்கிற காரணத்தினால் விமான நிலையத்தினுடைய துறையின் மூலமாக NOC மறுப்பில்லா சான்று, அது கட்டிட வரைபடத்திற்கு DTC மூலமாக முழுமையாக அனுமதி பெற்றிருக்கிறது. தீயணைப்பின் துறை மூலமாக, மாசு கட்டுப்பாட்டின் துறை மூலமாக முழுமையாக இந்த கட்டத்திற்கு வேண்டிய அத்தனை அனுமதிகளும் நாம பெற்றிருக்கிறோம். இதனுடைய திட்ட மதிப்பீடு என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் மொத்தம் 300 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு. இதுல 245 கோடி ரூபாய் கட்டடத்திற்காகவும், 5 கோடி ரூபாய் கணினி போன்ற விஞ்ஞானம் சம்பந்தப்பட்டதற்கு 5 கோடி ரூபாயும், புத்தகங்கள் வாங்குவதற்காக 50 கோடி ரூபாயும், ஆக 300 கோடி ரூபாயில இந்த நூலகம் அமைய இருக்கிறது.